தேர்வுக்கு வந்து 4.5 லட்சம் பேருக்கு மேல என்ன தேர்வு எழுதுறாங்க. ஆனா குறைந்த இடங்களுக்கு தானே தேர்வு. ஒரு இடத்துக்கு 260 பேர் போட்டியிடுற சூழ்நிலை இருக்கு. இதை ஏன் உயர்த்தக்கூடாது? காலி பணியிடங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அரசு தேர்வு சங்கங்களே வந்து அரசு சங்க பணியாளர் சங்கங்களே பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருது. ஆனா நம்மளுடைய விடுதலை சார்பா அதுல ஏதாவது வந்து அது ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? அது சம்பந்தமான உங்களுடைய பதில் அரசுக்கு என்ன வந்து சொல்றீங்க? ஆமா இல்லைங்க, தேர்வு எழுதுன்னு இப்ப நடந்த தேர்வுல இவ்வளவு பேர் பின்தங்கி இருக்காங்க, இவ்வளவு பேர் தான் கலந்துக்கிறாங்க. இதுதான் இந்த சூழ்நிலை. முடிஞ்சிச்சு. நடக்க போறதுக்கும் கம்மியான இடங்களுக்காக நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு வந்து எல்லா ஆளுநர் மாளிகைக்கும் ராஜ்பவன் மக்கள் மாளிகை அப்படின்றது பெயர் மாத்திருக்காங்க. பெயர் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிவிட்டது. அங்க பாரு முகமே தெரியல. பதவிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் போட்டியிடும் நெருக்கடி வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையத்தின் மூலம் அறிவிப்பு செய்கிற பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்திற்கு 200 பேர் 300 பேர் போட்டியிடும் நிலை உள்ளது. இது எந்த அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது, வேலையில்லாத பட்டதாரிகள் பெருகியிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே வேலையின்மையை போக்கும் வகையில், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் இந்திய ஒன்றிய அரசின் கொள்கை வகுக்கப்பட வேண்டும். எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவது, ஆட்குறைப்பு செய்வது, அவுட் சோர்சிங் என்கிற முறையில் தற்காலிகமான ஊதிய அடிப்படையிலான பணியாளர்களை தேர்வு செய்வது என்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம். எனவே வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடிய வகையிலே இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் உரிய கொள்கைகளை வரையறுக்க வேண்டும், நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இளம் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பில்லாமல் அல்லலுறுவது ஒரு தேசத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும். எனவே இதில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இது குறித்து நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி உரிய நேரத்தில் குரல் எழுப்பும். ஆளுநர் மாளிகைக்கு இதுவரையில் ராஜ்பவன் என்று இருந்ததை இப்போது லோக்பவன் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது, மக்கள் மாளிகை என்கிற பெயரில் லோக்பவன் என பெயர் மாற்றம் செய்திருப்பது வரவேற்கிறது. தமிழகத்தில் வந்து இப்போ சுட்டு பிடிக்கும், அதாவது குற்றவாளிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ சுட்டு பிடிக்கிறாங்க. அதனால மனித உரிமைகள் மீறல் பண்ணுதுன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. நிரந்தரமா ஒரு டிஜிபி கூட இல்ல இப்ப இருக்கிற அரசுல. பொறுப்பு டிஜிபி தான் இருந்து தமிழகத்தை வழி நடத்திருக்காங்க. யாரை சுட்டு பிடிக்கிறாங்க? எல்லா குற்றவாளிகளையும் சுட்டுதான் இப்பெல்லாம் பிடிக்கிறாங்க. அதனால மனித உரிமை மீறல்கள் சம்பவம் நடந்தது. பல இடங்களில் குற்றவாளிகளை சுட்டுதான் சார் பிடிக்கிறாங்க. பல இடங்கள்ல எங்க நடந்தது? சென்னை முதற்கொண்டு தென் மாவட்டங்கள்ல எல்லா இடத்துலயுமே குற்றவாளிகளை சுட்டுதான் பிடிக்கிறாங்க. அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. உயிரிழப்பு நடக்கிறதுல அண்மையிலேயே 3 சம்பவம் ஏற்படுது. ராணிப்பேட்டை, கோயம்புத்தூர், சென்னை 3 இடத்துல இந்த மாதிரி காலில் சுட்டு சம்பவம் சார் பார்க்கணும் தான் அவங்க சொல்றாங்க.
எந்த பின்னணியில் நடந்தது என்பதை குறித்து காவல்துறை அணுகுமுறை அதை நாம் சரி என்று நியாயப்படுத்த முடியாது. காவல்துறையினர் குற்றவாளிகள் யாராயிருந்தாலும் அவர்களை சுட்டுப் பிடிக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை ஏற்புடையதல்ல. விஜயோட வரவு பார்த்து திமுக பயப்படுறதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து அவங்களுக்கு போயிடுமோங்கிற பயம் இருக்கு. ஆனா அதிகாரத்தில் மட்டும் பங்கு வேணாம், எங்களை ஆட்சியில பங்கு வேணான்ற விசிகாம தொடர்ந்து வந்து விஜயோட வரவு விமர்சித்துட்டே இருக்கு. அவர் வரவே கூடாது, ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் விசிகாவுக்கு உண்டா? முதல்ல கேள்வியே வந்து ஒரு சார்புடைய கேள்வியாக இருக்கிறது. திமுக அப்படி பயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு செய்து கொள்ளக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை. முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் கட்சி தொடங்கி 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார். ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும், அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார். உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், நாளையே ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஜனநாயக சக்திகள் பலரும் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அல்லது வழிகாட்டக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை. அந்த கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சித்ததில்லை. ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம் எதையும் நாங்கள் இதுவரையில் வைக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் 2 தனி தொகுதி இருக்கு. குறிப்பா வந்து இந்த கேவிக்குப்பம் தொகுதி வந்து கூட்டணி கட்சி கொடுத்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து திமுக அங்க வந்து தோல்வியை தழுவிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கேவிக்குப்பம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்டு பெறுமா? ஏன்னா 2020 தேர்தல் இந்த மக்களோட உண்மையான ரெப்ரஸன்டேட்டிவ் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த தலித் மக்களுடைய அடையாளம், அந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தினா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பரவலான கருத்து இருக்கு. கேட்டு பெறுவீங்களா? பேச்சுவார்த்தையின் போதுதான் அது வந்து இறுதி செய்யப்படும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், கேவிக்குப்பம் ரெண்டையும் எங்களுடைய கோரிக்கை பட்டியலில் எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை அடையாளம் கண்டு அந்த தொகுதிகளில் எங்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தையில் வெற்றி வாய்ப்பை எல்லாம் கருத்தில் கொண்டு எண்ணிக்கையை முடிவு செய்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை நாங்கள் தீர்மானித்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த முறையும் எங்கள் பட்டியலில் அந்த தொகுதியில் இடம்பெறும். ஆனால் பேச்சுவார்த்தையில் தான் இறுதி செய்யும். சார், விஜய் சொல்லியிருக்காரு, என்னை ஏண்டா தொட்டோம், என்னோட மக்களை ஏண்டா தொட்டோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கிற மாதிரி ஒரு வார்த்தை மாதிரி ஒரு கட்சி தலைவர் அவங்க நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்காரு விஜய். நாங்கள் என்ன பேசுறது ஏண்டா சார், எஸ்ஐஆர் வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி ஆனா 14ஆம் தேதி வரைக்கும் கால நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க. அது எப்படி கால நீட்டிப்பு போதுமா இல்லை நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இல்லை? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை எஸ்ஐஆர் என்பதே கூடாது என்பதுதான். ஆனால் அதை நாங்கள் வந்து தடுக்க முடியல. இந்திய ஒன்றிய அரசு, தேர்தல் ஆணையம் ரெண்டும் கூட்டு சேர்ந்து அவர்கள் குடியுரிமையை பரிசோதிக்கிற ஒரு முயற்சியாக, ஒரு சதி முயற்சியாக இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். எனவே இதை முற்றாக நிறுத்த வேண்டும். வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற அந்த நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்த சூழலில் அவர்கள் 1 மாத காலம் மட்டுமே குறுகிய இடைவெளியை ஒரு கால அவகாசமாக தந்தார்கள். மழைக்காலமாக இருக்கிற நிலையிலே அவர்கள் மேலும் 1 வாரம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. தள்ளி வைத்திருப்பது ஒருபுறம் இந்த இயற்கை சூழலை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். இருந்தாலும் எங்கள் கருத்து எஸ்ஐஆரை கூடாது என்று ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும். நாளை கூட்டத்தில் கலைஞர் பல்கலைக்கழக சம்பந்தமாக